இயேசுவில் பிரியமானவர்களே, தவ காலத்தினுடைய இறுதி வெள்ளிக்கிழமை சிலுவை பாதை திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை குரு தோலை ஞாயை நாம் துவங்கி புனித வாரத்துக்குள் நாம் நுழைய இருக்கிறோம். ஆண்டவருடைய வாழ்க்கையிலே நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளை இந்த புனித வாரத்திலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைய நாளில் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கூடிய வாசகங்கள் வழியாக நம்முடைய நம்பிக்கையில் நாம் உறுதியாய் இருக்க வேண்டும் என்ற ஒரு மைய சிந்தனை இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுப்பதாக நான் பார்க்கிறேன். நம்முடைய நம்பிக்கையில் நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். நாம் நினைக்கலாம், என்னுடைய நம்பிக்கையிலே நான் உறுதியாகத்தான் இருக்கிறேன், என்னுடைய கத்தோலிக்க வாழ்வில் நான் உறுதியாகத்தான் இருக்கிறேன், நான் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நான் மறப்பது இல்லை, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு விலகி போவதில்லை, நான் திருமுழுக்கு பெற்றதிலிருந்து இந்த நாள் வரை நான் இந்த மதத்திலே தான் இருக்கிறேன், இந்த கத்தோலிக்க திரு அவையில் தான் இருக்கிறேன், நான் வேறு மதங்களுக்கு செல்லவில்லை, வேறு கடவுளை வணங்கவில்லை, வேறு சபைகளுக்கு நான் செல்லவில்லை, என்னுடைய நம்பிக்கை உறுதியாகத்தான் இருக்கிறது, நிலையாகத்தான் இருக்கிறது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் இன்றைய வாசகம் வழியாக நாம் பார்க்கிற போது சில சமயத்தில் நம்முடைய நம்பிக்கையிலே நாம் குறைந்து போகிறோம். நாம் வேறு சபைக்கு செல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையிலே நாம் குறைந்து தளர்ந்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பல்வேறு இன்னல்கள், இக்கட்டுக்கள், இழப்புகள், அவமானங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் மத்தியில கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில நாம் சற்று தடுமாறுகிறோம். ஏன் எனக்கு, ஏன் என் குடும்பத்துக்கு, ஏன் என்னுடைய தொழிலில் மட்டும், ஏன் என்னுடைய குடும்பத்தில் மட்டும் இப்படி நடக்கிறது என்று சொல்லி நாம் பல சமயத்தில் நாம் இறைவனை கேள்விக்கு உட்படுத்துகிறோம். பிரியமான இந்த நாளில் நாம் நம்முடைய நம்பிக்கையில் உறுதியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி முதல் வாசகம், நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பிரியமான இந்த முதல் வாசகத்தில் எரேமியா இறைவாக்கினர் தன்னுடைய துன்பங்களை பற்றி, தனக்கு நடக்கக்கூடிய, தன்னை சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு வாசகத்தை நாம் வாசித்திருக்கிறோம். எடுத்துக்கொள்ளும் எரேமியா புத்தகம், இறைவாக்கின புத்தகம் 20ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசித்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் வாசித்த வாசகமானது 10வது வசனத்திலிருந்து துவங்குகிறார். எரேமியா இறைவாக்கினர் சொல்லுகிறார், சுற்றிலும் ஒரே திகில். அவர் தன்னை பற்றி சொல்லுகிறார், சுற்றிலும் ஒரே திகிலாக இருக்கிறது, எங்கு பார்த்தாலும் ஒரே விதமான பயமாக இருக்கிறது. அடுத்த வார்த்தை, பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். எரேமியாவின் மீது பழி சுமத்துவதற்காக நிறைய பேர் காத்திருக்கிறார்கள். அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். அடுத்த வாக்கியம் ரொம்ப முக்கியமானது, என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். என்னோடு இருக்கிறவர்கள், என்னுடைய நண்பர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், என்னுடைய வீழ்ச்சிக்காக நான் எப்போ ஒழிஞ்சு போவேன் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். இதுதான் எரேமியாவுடைய துன்பமான சூழல். இப்போ இந்த பிரச்சனை, இந்த எரேமியா புலம்புவதனுடைய பின்னணி, இப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சூழல் எப்படி எரேமியாவுக்கு வந்தது, ஏன் எரேமியாவுக்கு வந்தது என்பதை நாம் பார்க்க போகிறோம். பிரியமான விவிலிய வைத்துகள் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் இன்றைக்கு வாசித்த வாசகத்தினுடைய முன்பகுதிக்கு செல்வோம். இன்றைய வாசகத்தினுடைய முன்பகுதி நாம் போனோம் என்றால்
அங்கே 2 அதிகாரங்களை நாம் பார்க்க வேண்டிய 19ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 2 அதிகாரங்களை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. பிரியமானவர்களே, 18ஆம் அதிகாரத்தை ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவர் எரேமியாவை அழைக்கிறார். எரேமியாவை அழைத்து யூதா நாட்டுக்கு போ என்று சொல்லுகிறார். எருசலேம் தலைநகரமாக கொண்டிருக்கக்கூடிய யூதா நாட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி நீ போகிற போது உன்னுடைய கையிலே ஒரு மண் பானையை நீ கொண்டு போ என்று சொல்லுகிறார். மண்பானை வாங்கி கொண்டு நீ போ என்று சொல்லுகிறார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கிலே நின்று கொள். அந்த நாட்டினுடைய அரசர்களை பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய மக்களை பற்றியும் நீ எடுத்து சொல். அவளெல்லாம் கூட்டிட்டு போ. கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு எதிராக கடவுள் செயல்பட இருக்கிறார். நீங்க கடவுளை விட்டு போயிட்டீங்க, எரேமியாவிடம் சொல்லுகிறார். இந்த மக்களுக்கு இப்படியா சொல்லு, நீங்கள் கடவுளை விட்டு போய்விட்டீர்கள், தூர போய்விட்டீர்கள், கடவுளுடைய அன்பை மறந்துட்டீங்க, கடவுளுடைய உடன்படிக்கையை மறந்துட்டீங்க, உங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மறந்துவிட்டு நீங்கள் பாகால் என்கிற கடவுளை நீங்கள் வழிபடுகிறீர்கள். பாகாலுக்கு நீங்கள் பலிப்பீடங்களை அமைத்திருக்கிறீர்கள். பாகால் என்கிற கடவுளுக்கு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை வெட்டி, உங்களுடைய புதர்வுகளை வெட்டி அவர்களை நெருப்பிலே போட்டு நீங்கள் பலியிடுகிறீர்கள். எந்த அளவுக்கு பாருங்க இஸ்ராயல் மக்கள் செஞ்ச கொடுமை பாருங்க. பாகால் என்கிற கடவுளுக்கு எப்படி பலி செலுத்தினாங்களா? தங்களுடைய பிள்ளைகளை வெட்டி அவர்கள் பலி செலுத்தியிருக்கிறார்கள். ஆக ஆண்டவர் சொல்லுகிறார் எரேமியாவின் வழியாக, நான் உங்களை தண்டிக்க போகிறேன். நீங்கள் பாபிலோனிய நாட்டுக்கு அடிமைகளாக கொண்டு போட போகிறீர்கள். உங்களுடைய மன்னர்களும் உங்களுடைய மக்களும் நீங்கள் பாபிலோனிய நாட்டுக்கு அடிமைகளாக கொண்டு போக நான் செய்வேன். பாபிலோனிய நாட்டு மன்னன் உங்கள் மீது வெற்றி கொள்வான், உங்கள் மீது படையெடுத்து உங்களை அடிமைகளாக்குவான். நீங்கள் இன்னொரு தேசத்துக்கு அடிமையாக போக போறீங்க சொல்லிட்டு என்ன செய்ய சொல்றாரு? எரேமியாவிடம் ஆண்டவர் சொல்றார், நீ இதெல்லாம் சொல்லிட்டு உன் கையில் இருக்கக்கூடிய அந்த பானை, மண் பானையை எல்லாருக்கும் முன்னாடி போட்டு உட அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படின்னா அவர் சொல்லுகிறார், இந்த மண்பானை உடைத்த பின்பு நீங்கள் அதன் தூள், அந்த உடைந்த மண்பானையை ஒருபோதும் ஒட்ட வைக்க முடியாது. நீங்க யாராவது மண்பானை உடைச்சிருக்கீங்களா? இப்போ மண்பானையை பார்க்கறது இல்லையே. ஏதோ பொங்கலுக்கு மண்பானையில் ஒரு பொங்கல் வைக்கிறீங்க, அதோடு அவ்வளோதான் இல்லையா? எல்லாம் குக்கர் தானே. எங்க மண்பானை உடைஞ்சது பார்த்துறீங்களா? என்ன பண்ணுவீங்க? உடஞ்ச பின்னாடி தூக்கி அடுத்த வீட்டில் போகிறது, குப்பையில் போடு, ஒட்ட வைக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மண்பானையை உடைச்சிட்டு அவங்களுக்கு முன்னாடி சொல்லு, இந்த மண்பானை எப்படி ஒட்ட வைக்க முடியாதோ அதுபோல நீங்கள், உங்கள் மக்கள், நீங்கள் சிதறடிக்கப்படுவீர்கள். ஒருபோதும் நீங்கள் ஒன்னா வரமாட்டீங்க. உங்களை ஆண்டவர் சிதறடிக்கிறார், ஒண்ணுமில்லாம ஆக்கப் போகிறார், உடைந்த மண்பானை போல ஆக்கப் போகிறார் என்று 18ஆம் அதிகாரத்தில் எரேமியா வழியாக இஸ்ராயல் மக்களுக்கு நடக்க போகிற பனிஷ்மெண்ட், அந்த தண்டனையை ஆண்டவர் எடுத்துரைக்கிறார். இதை கேட்ட 19ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருகிறோம். இதை கேட்ட இந்த எருசலேம் ஆலயத்தினுடைய தலைமை குரு, தலைமை அதிகாரி பஸ்கூர் என்கிற கூடிய ஒருவன், எரேமியா இப்படியெல்லாம் பேசுகிறான், எரேமியா மக்களை பயமுறுத்துகிறான், கடவுள் நம்மை தண்டிக்கப் போவதாக அவன் சொல்லுகிறான், நம்மை இழிவுபடுத்துகிறான், நாம் செய்த பாவத்தை எல்லாம் வெட்ட வெளியிலே பேசிக் கொண்டிருக்கிறான், கடவுள் நம் மீது தண்டனை கொடுப்பார் என்று அவன் உளறிக் கொண்டிருக்கிறான். எனவே அவனை பிடிக்கிறான். முதல் வசனம் படிப்போம். 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் முதல் வசனம். இம்மேர் மகனும் ஆண்டவரது இல்லத்தில் தலைமை அதிகாரியுமாயிருந்த பஸ்கூர் என்னும் குரு எரேமியா இவற்றை எல்லாம் இறைவாக்காக சொல்ல கேட்டேன். எரேமியா இறைவாக்கின நான் சொன்ன இந்த கதையெல்லாம், இந்த நிகழ்வையெல்லாம் சொல்ல அவன் கேட்கிறான். யார் அவன்? தலைமை அதிகாரி. எதுக்கு தலைமை அதிகாரி? ஆண்டவருடைய இல்லத்தின் தலைமை அதிகாரி பஸ்கூர். எரேமியா சொன்னதை கேட்கிறான். இப்ப என்ன செய்கிறான்? அடுத்து
அதன் காரணமாக அவன் எரேமியாவை பிடித்து அடித்து ஆண்டவர் இல்லத்தில் பென்யமீன் உயர் வாயலில் சிறையில் அடைத்தான். ஜெயில போறார். எரேமியாவை பிடிக்கிறான், அடிக்கிறான், எரேமியாவை சிறையில் போடுகிறார். எரேமியா சிறையில் போட்டவுடனே அமைதியாயிடுவாரு, சிறையில் போட்ட உடனே எதுவும் பேச மாட்டாரு என்று அவன் நினைத்தான். ஆனால் மாறாக என்ன நடக்கிறது என்றால், எரேமியா சொல்றாரு, இந்த நாட்டு மன்னர்களே, மக்களே, நீங்கள் பாபிலோனிய நாட்டுக்கு அடிமைகளாக கொண்டு போகப்படுவீர்கள். எங்கிருந்து பேசுறாரு? ஜெயிலிருந்து பேசுறாரு. நாமெல்லாம் ஆண்டோடைய வார்த்தை பேசி ஏதாவது பனிஷ்மெண்ட் வந்தவுடனே என்ன பண்ணிடுவோம்? இனிமேல் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி பின் வாங்கிடுவோம். எரேமியா சொல்றார், ஜெயிலிருந்து சொல்றார், நீ என்னை ஜெயில அடைச்சாலும் பரவாயில்ல, என்னை நீங்க போட்டு சித்திரவதை செஞ்சாலும் பரவாயில்ல, நான் சொல்றது சொல்லுவேன். கடவுள் உங்களை தண்டிக்க போகிறார். கடவுள் சொன்னதை மாற்ற முடியாது. கடவுள் உங்களை தண்டிக்க போகிறார். நீங்கள் சிறையில் நீங்கள் அந்நிய தேசத்துக்கு அடிமையிலா போக போறீங்க அப்படி சொல்லிட்டு கடைசியில் ஒரு 5வது வசனத்தில் படிப்போம். 5வது வசனம், இந்நகரின் செல்வங்களையும் உழைப்பின் பயன் அனைத்தையும் விலையுயர்ந்த பொருள்கள் யாவற்றையும் யூதா அரசரின் கருவூலங்களையும் அவர்கள் பகைவர்களிடம் ஒப்புவிப்பேன். அவர்கள் அவற்றை பறிமுதல் செய்து பாபிலோனுக்கே கொண்டு செல்வார்கள். பஸ்கூர், நீயும் உன் வீட்டில் வாழும் அனைவரும். அவனை எச்சரிக்கிறார். ஜெயில இருந்து அவனை யாரு அவனை எரேமியாவை ஜெயில போட்டாரோ அவனுக்கு எச்சரிக்கை எரேமியா கொடுக்கல. என்ன தைரியம் பாருங்க! நீ என்ன ஜெயில போறது? நான் உனக்கு சொல்றேன், பஸ்கூர், நீயும் உன் வீட்டில் வாழும் அனைவரும் நாடு கடத்தப்படுவீர்கள். நீ என்ன ஜெயில போட்ட, ஆனா நான் உனக்கு சொல்றேன், கடவுள் உன்னை நாடு கடத்த போகிறார். அடுத்து, நீயும் உன் பொய்யான இறைவாக்குகளை கேட்ட உன் நண்பர்களும் பாபிலோனுக்கு சென்று அங்கு சாவீர்கள், அங்கேயே புதைக்கப்படுவீர்கள். இதுதான் எரேமியானுடைய தைரியம். பிரியமானவர்களே, இதை சொல்லிட்டு எரேமியா கடவுளிடம் ஜெபிக்கிறார். அந்த பகுதி தான் நம்ம இன்னைக்கு வாசிச்சோம். அதனுடைய முதல் பகுதியை பார்ப்போம். எரேமியா கடவுளிடம் முறையிடுகிறார். தைரியமாக பேசிட்டார். யார் கூட? பஸ்கூர் கூட பேசிட்டாரு, அந்த மக்கள்கிட்ட பேசிட்டார். பேசி ஜெயிலில் இருக்கிறாரு. ஜெயிலிருந்து கடவுளை நோக்கி ஜெபிக்கிறார். 7வது வசனம் பாருங்க, அருமையான வார்த்தை அது. ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாந்து போனேன். நீங்க கடவுளுடைய வார்த்தை போதிக்க சொன்னீங்க, ஆனா இதெல்லாம் நடக்கும் சொன்னீங்களா? நீங்க கடவுளுடைய வார்த்தை போதி, மண்பானை கொண்டு போ, அதை உடைச்சு போடு, இதெல்லாம் சொல்லு, ஆனா அதுக்கு பின்பாக வரக்கூடிய ரிசல்ட்டை சொல்லாம விட்டீங்களே. என்னை ஏமாற்றி விட்டு நானோ ஏமாந்து போனேன். அடுத்த வாக்கியம், நீர் என்னை விட வல்லமையுடையவர், என் மேல் வெற்றி கொண்டு விட்டீர். என்னை ஏமாத்தினீங்க, நீங்க என்னை விட வல்லமையுடையவர், என்னை ஜெயிச்சிங்க, நானோ ஏமாந்து போனேன், என் மேல் வெற்றி கொண்டு விட்டீர். நான் நாள் முழுவதும் நகைப்புக்கு ஆளானேன். எல்லாரும் என்னை ஏளனம் செய்கின்றார்கள். நான் பேசும் போதெல்லாம் வன்முறை அழிவு என்றே கத்த வேண்டியுள்ளது. ஆண்டவரின் வாக்கு என்னை நாள் முழுதும் பழிச்சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது. தன்னை பத்தி சொல்ற, நான் பேசும் போதெல்லாம் எனக்கு பிரச்சனை, நான் சொல்லும் போதெல்லாம் எனக்கு நான் பழி சொல்லுகிறேன்னு சொல்லி என் மீது சண்டை போறாங்க, என்னை துன்புறுத்துகிறார்கள். எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் இன்னைக்கு வந்த முதல் வாசம் வருகிறது, என்னை சுற்றிலும் ஒரே திகிலாக இருக்கிறது, என்னை சுற்றிலும் ஒரே பயமாக இருக்கு. அதுக்கடுத்து என்னை எல்லோரும் பழி வாங்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய நண்பர்கள் கூட நான் எப்போ வீழ்ச்சி அடைவேன், நான் எப்போ தோத்து போயிடுவேன், நான் எப்போ அடுத்தவர்களால், மன்னர்களால், அந்த தலைமை குருக்களால் நான் ஒழிஞ்சு போவேன் என்று சொல்லி என் கூட இருந்த நண்பர்கள் கூட என்னுடைய வீழ்ச்சிக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அவருடைய முறையீடு. ஆனால் அடுத்து வரக்கூடிய வார்த்தை தான் எரேமியாவுடைய தைரியத்தை காட்டுகிறது. அவர் சொல்லுகிறார், நான் ஜெயிலில் இருக்கிறேன், என்னை அடித்தாங்க, சிறையில் போட்டாங்க, என்னை வதைக்கிறார்கள், என்னை சுற்றி ஒரே திகிலாக இருக்கு, என் நண்பர்கள் கூட என்னுடைய வீழ்ச்சிக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இருக்கட்டும், ஆனால் என் ஆண்டவர், 11வது வசனம், ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கின்றார். நான் தனிமையில இல்லை, நான் ஜெயில இருந்தாலும் நான் தனிமை இல்லை,
ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரனை போல் என்னோடு இருக்கிறார். அதாங்க நம்பிக்கை, அதான் விசுவாசம். யாரும் இல்லை, நண்பர்கள் கூட போயிட்டாங்க, எல்லோரும் போய்விட்டார்கள். ஆனால் அந்த சமயத்திலும் கூட எரேமியா சொல்கிறார், நான் தனியா இல்லை, என் தேவன் என்னோடு இருக்கிறார், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, எரேமியாவுடைய தைரியம். அடுத்த வாக்கியம், எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவர் நம்பிக்கை வைக்கிறார். கடவுள் நீங்க பார்த்துப்பீங்க, என்னை துன்புறுத்துவோரை நீங்க பார்த்துப்பீங்க, அவங்க இடறி விழுவர். அடுத்து, அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள், அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை, அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும். பெரியமானவர்களே, அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவங்க நினைச்சிட்டாங்க எரேமியாவுக்கு எதிராக நாம் செயல்படுகிறோம் நினைச்சாங்க. எரேமியாவுக்கு எதிராக நாம் செயல்படுகிறோம். ஆனால் அவர் யாருக்கு எதிராக செயல்பட்டாங்க? ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டாங்க. விவேகம் கிடையாது. யாருக்கு எதிராக நாம் எதிராக இருக்கிறோம், யாரை எதிர்க்கிறோம் என்கிற கூட தெளிவாக இல்லை, விவேகம் கிடையாது, விவேகம் இல்லாமல் செயல்படுகிறார்கள். அடுத்து, அது மறக்கப்படாது, படைகளின் ஆண்டவரே நேர்மையாளரை சோதித்தறிபவரும். ஓகே, அப்படியே வந்துட்டு 13ஆம் வசனம் இன்றைய வாசகத்தினுடைய கடைசி வார்த்தையை பாருங்க. ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். இதோடு இன்றைய முதல் வாசகம் முடியுது. பிரியமானவர்களே, எரேமியாவுடைய நம்பிக்கையை நாம் இந்த முதல் வாசகத்திலிருந்து பார்க்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் சொல்றாரு, ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியின் என்று காக்கிறார், விடுவிக்கிறார். இதுதான் எரேமியாவுடைய நம்பிக்கை, அவருடைய விசுவாசத்துடைய உறுதி. இன்னைக்கு நாம் நற்செய்தி வாசகத்துக்கு வருவோம். பிரியமானவர்களே, நற்செய்தி வாசகத்தில் யூதர்கள் இயேசுவின் மீது கல்லெறிகிறார்கள் இல்லையா? இயேசுவின் மீது கல்லெறிகிறார்கள். என்ன கான்டெக்ஸ்ட்? இயேசுவின் மீது ஏன் கல்லெறிஞ்சாங்க? யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் இன்னைக்கு வாசிச்சோம். இயேசுவின் மீது ஏன் கல்லெறிஞ்சாங்க? சும்மா போகும்போது நாய் மேலே கல்லெறிய போல அப்படி எரிஞ்சிட்டு போயிட்டாங்களா? இயேசுவின் மீது ஏன் கல்லெறிந்தார்கள்? எடுத்தோம், 10ஆம் அதிகாரம் எடுத்துப்போம். வசனம் 30 படிங்க, அல்லது 29 படிங்க. அவற்றை 10ஆம் அதிகாரம் 29, 30. அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். என்ன சொல்றாரு? கடவுளை என்னன்னு சொல்றாரு? என் தந்தை என்றார். இன்னைக்கு நாம இயேசுவன் நம்ம தந்தைன்னு யாரும் கோச்சிக்கு போறது கிடையாது. ஆனா யூத சமூகத்தில் கடவுள் அவர் பெரியவர், அவருடைய முகத்தை கூட பார்க்க முடியாது. மோயிசன் முகத்தை பார்க்கும்போது என்ன பண்றாரு? தன்னுடைய முகத்தை, கடவுளை அப்படி கடந்து போகும்போது தன்னுடைய முகத்தை மறைத்து கொள்கிறார், கடவுளை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட கடவுளை இயேசு என்ன சொல்றாரு? என் தந்தைன்னு சொல்றாரு. கடவுள் என்னுடைய தந்தை அப்படின்னா இவர் யாரு? இயேசு கடவுளுக்கு யாரு? மகன் என்று சொல்கிறார். அப்போ யூத மக்கள் இதை ஏற்றுக்க முடியாது. கடவுள் பெரியவர், அவருக்கு உருவம் கிடையாது, அவர் எல்லோரையும் ஒன்றாக பார்க்கிறார். அப்படிப்பட்ட கடவுளை அவர் என் அப்பான்னு சொல்றார், என்னுடைய தந்தை அப்படின்னு சொல்றார். இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்து. அடுத்த வாக்கு இன்னும் ரொம்ப முக்கியம். 30ஆம் வசனம், நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம். நானும் தந்தையும் ஒன்றா இருக்கோம். 2 பேர் பக்கத்தில் உட்கார்ந்து நாங்கள் சாப்பிட்றோம், பக்கத்தில் உட்காந்து தூங்கின்னு இருக்கிறோம், பக்கத்தில் உட்கார்ந்து ஜாலியாக பேசினு இருக்கோம். நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம். அப்போது யூத மக்களுக்கு கோபம். நீ ஒரு தச்சனுடைய மகன், ஒரு யோசேப்பினுடைய மகன், மரியாவின் மகன், நீ சாதாரண இந்த கலிலேயாவில் பிறந்த, எருசலேமில் கூட நீ பிறக்கலை. கலிலேயா சாதாரண ஒரு இடம், மீனவர் வாழக்கூடிய இடம், ஏழைகள் வாழக்கூடிய இடம், படிக்காத இருக்கக்கூடிய இடம், பாமர மக்கள் வாழக்கூடிய இடம். எருசலேம் தலைநகரம், எருசலேம் கல்வியாளர்கள் இருக்கக்கூடிய இடம், படித்தவர்கள் இருக்கக்கூடிய இடம். நீ எருசலேம் கூட பிறக்கலை, சாதாரண ஒரு இடத்துல பிறந்த. நீயும் கடவுளும் ஒன்றா உட்காரீங்களா? நீயும் கடவுளும் சமமா? நேருக்கு நேராக நீ பேச முடியுமா? இதுதான் கோபம். அடுத்த வார்த்தை, அவர் மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இதுதான் ரீசன். ஏன் கற்களை எடுத்தார்கள்? இயேசு நான் கடவுளுடைய மகன்
நானும் கடவுளும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொன்னதை அவங்களால் ஏற்றுக்க முடியல. பிரியமானவர்களே, இது இயேசுக்கு வந்த ஒரு சோதனை, இயேசுக்கு வந்த பிரச்சனை. எரேமியாவுக்கு அங்கே பிரச்சனை, இங்கே இயேசுக்கு பிரச்சனை. இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் நிறைய பிரச்சனைகள் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். நாம் சந்திக்கிற பிரச்சனை வேறு. இயேசு சந்தித்த பிரச்சனை போலையோ எரேமியா சந்தித்த பிரச்சனை போல அல்ல. எரேமியா எதுக்காக பிரச்சனை சந்தித்தார்? எரேமியா எதற்காக துன்பத்தை சந்தித்தார்? கடவுளுடைய வார்த்தையை போதிச்சதால பிரச்சனையை சந்தித்தார். இயேசு நானும் கடவுள் ஒன்றாக இருக்கிறோம் என்பதனால் அவர் மீது கல்லி எறிந்தார்கள். நாம் சந்திக்கிற பிரச்சனை ஏதோ இறை வார்த்தையை போதிக்கிறதுனால, கடவுளுடைய வார்த்தையை போதிக்கிறதுனால, கடவுளுடைய பணியை நம்ம செய்வதனால பிரச்சனை சந்திக்கிறவன்னா தெரியல. அப்படி எத்தனை பேர் நீங்கள் சந்திக்கிறீங்க? நாம் சந்திக்கிறதுன்னு தெரியல. நாம் பிரச்சனை, நம்முடைய பிரச்சனை வேறு விதமான பிரச்சனைகள். பெரியமானவர், இன்றைக்கு இந்த 2 வாசங்களும் ஒரு 3 கருத்துக்களை நமக்கு முன்னாடி வைப்பதாக நான் பார்க்கிறேன். ரொம்ப எளிமையான கருத்துக்கள், நம்முடைய மனதில் பதிய வைத்துக் கொள்வோம். ஒன்று, எரேமியா கடவுளுடைய வார்த்தையை போதிக்க போகிற போது கடவுள் ஏன் அவனுக்கு இந்த பிரச்சனையை கொடுத்தாரு? ஒரு கேள்வி வருது இல்லையா? அவரே சொல்றாரு, நீ என்னை ஏமாற்றி விட்டு நானும் ஏமாந்து போனேன். நீங்க இறைவார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைலாம் வரும்னு சொல்லலை. நான் போகிற போது எனக்கு இந்த பிரச்சனைலாம் வந்துச்சு, நீ என்னை ஏமாத்திறீங்க. அப்போ எரேமியாவுடைய மனநிலிருந்து நாம் பார்ப்போம், ஏன் கடவுளுடைய பணியை செய்கிற போது, கடவுளுக்காக வாழ்கிற போது ஏன் பிரச்சனை வருகிறது, ஏன் துன்பம் வருகிறது, ஏன் நம்முடைய வாழ்க்கையில இக்கட்டுகள் இன்னல் வருகிறது, மனஸ்தாபம் வருகிறது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போ முதல் செய்தி என்னன்னா, நம்முடைய விசுவாசம் அல்லது நம்முடைய ஆன்மீகம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நாம கடவுளுடைய பணியை செய்கிற போது நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும் என்பதை நாம் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. கடவுளுக்காக, கடவுளுடைய நற்செய்திக்காக, கடவுளுடைய மதிப்பீடுகளின்படி, கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்கிற போது நமக்கு எந்த துன்பமும் வராமல் கடவுள் நம்மை பாதுகாப்பார். அது நம்முடைய ஆசையாக இருக்கலாம், ஆனால் அது பிராக்டிக்கலாக இருக்காது. அப்படின்னா இயேசுனுடைய திருத்தூதர்களை யோவானை தவிர மற்ற எல்லோரும் எப்படி செத்தாங்க? இயேசுனுடைய சீடர்கள் திருத்தூதர்களை தவிர, யோவானை தவிர மற்ற எல்லா சீடர்களும் எப்படி செத்தாங்க? எல்லோரும் மறைசாட்சிகளாக செத்தாங்க. அப்ப கடவுளுடைய வார்த்தையை போதித்த தன்னுடைய சீடர்களை ஏன் கடவுள் பத்திரமா பாதுகாக்கல? இயேசு ஏன் பத்திரமா பாதுகாக்கல? பிரியமானவர்களே, கத்தோலிக்க நம்பிக்கை என்பது, கிறிஸ்துவ நம்பிக்கை என்பது, கிறிஸ்துவ வாழ்வு என்பது துன்பங்கள் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை என்று நாம் நினைத்தால் நாம் பொய்யான ஒரு விசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் ஒரு முழுமையான விசுவாசம் அல்ல. கடவுளுடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்தாலும், கடவுளை நம்பி வாழ்ந்தாலும், கடவுளுக்கு ஏற்றாற் போல் வாழ்ந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், துன்பங்கள் வரும். கடவுளையே அதை தடுக்க மாட்டாரு என்றால், பிரியமானவர்களே, கடவுள் நம்மை பரிசோதிப்பதற்காக, He wants to test our faith. கடவுள் நம்முடைய நம்பிக்கையை எடை போடுவதற்கு அதான் வழி. உனக்கு எல்லாமே கடவுள் கொடுத்திருக்கிறார். யோபுவை போல எல்லாமே கடவுள் கொடுத்திருக்கிறார். சாத்தான் அழகா சொல்லுது, நீ எல்லாம் கொடுத்துட்டு யோபு நல்ல வாழ்க்கை வாழ்றாரு எப்படி சொல்ல முடியும்? அவனுக்கு துன்பத்தை கொடுத்து பாருங்க. துன்பத்திலே தான் அவன் உன்னை நம்புறானா இல்லையா, அவன் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்றானா இல்லையா என்பது தெரியும் என்று சாத்தான் சொல்லுது. அப்ப இயேசு என்ன கடவுள் என்ன சொல்றாரு? பழைய ஏற்பாட்டில் கடவுள் எஸ், அவனுடைய நம்பிக்கை அப்படிதான் சோதிக்கணும். அப்ப இன்றைக்கு நான் கடவுளை நம்புறேன், இயேசுவை நம்புறேன், நான் கோயிலுக்கு வரேன், நான் ஜெபம் பண்றேன், ஜெபமாலை பண்றேன், தவக்காலத்து ஒடுத்தல் இருக்கிறேன், தவ முயற்சியில் இருக்கிறேன், இதெல்லாம் இருந்தாலும் என் நம்பிக்கை எப்போது வலிமையாக இருக்கிறது, ஸ்ட்ராங்கா இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, உன் வாழ்க்கையில் துன்பங்கள் வருகிற போது நீ எந்த அளவுக்கு கடவுளோடு இருக்கிறாய், அந்த துன்பங்களை தாங்கிக் கொள்கிறாய் என்பதை பொறுத்து தான் நீ நம்பிக்கையில் உறுதியாகி இருக்கிறாயா அல்லது இல்லையா என்று தெரியவரும். நம் முதல் செய்தி. அப்ப ஆன்மீகம் என்பது என் வாழ்க்கையில் எந்த துன்பம் வராமல் கடவுள் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் என்றால், நம்முடைய நம்பிக்கை கடவுள் மேலே கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை என்பது சரியானது அல்ல. வாழ்க்கை மேடும் பள்ளமாக இருக்கும். இயேசு சொல்றார், சிலுவை சுமந்து கூட நீ பின்பற்றி வா, ஜாலியா வராத, கையாட்டிட்டு வராத, கை கட்டிட்டு வராத, சிலுவையை சுமந்துட்டு வா, இயேசு சொல்றாரு. அப்ப இயேசுவை பின்பற்றுவது என்பது துன்பமில்லாத வாழ்க்கை அல்ல.
சிலுவை இல்லாத வாழ்க்கை கிடையாது. சிலுவை இருக்குன்னு சொல்றாரு, ஆனால் அது தூக்கிக்கிட்டு என் பின்னாடி வா அப்படின்னு சொல்றாரு. அப்போ முதல் செய்தி, கத்தோலிக்க மதத்தில் இருக்கக்கூடிய நாம் இயேசு எல்லா துன்பத்தையும் என்கிட்ட இருந்து எடுத்துடுவாரு, இயேசு எந்த துன்பத்தையும் எனக்கு கொடுக்க மாட்டாரு, அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவனா நான் இருக்கணும், அப்படிப்பட்ட வாழ்க்கையை கடவுள் எனக்கு கொடுக்கணும் என்று நான் நம்பிக்கொண்டு இருக்கிறேன்னா நம்முடைய நம்பிக்கை சரியானது அல்ல, அது முழுமையான ஒரு நம்பிக்கை அல்ல. இதான் முதல் செய்தி. அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள் மத்தியிலும் கூட நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை நம்ப வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, நாம் கடவுளை தேடி வருகிற போதெல்லாம், கடவுளை நம்பி வருகிற போதெல்லாம் கடவுள்கிட்ட இருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வருகிறோம். ஆல்வேஸ் சீக்கிங் சம் ஃபேவர்ஸ். இன்னைக்கு கூட தியான பாடல் என்ன பாடணும்? தியான பாடல், உள்ளம் கலங்குகிற போது உறவாக வரணும், கண்கள் கலங்குகிற போது, அடுத்த வார்த்தை என்னம்மா? இல்லை, உங்களை திட்டல, பாட்டு சொல்றேன். உள்ளம் கலங்குகிற போது உறவாகுவா, கண்கள் கலங்கும் போது துணையாகும். உடனே வந்துடும் கடவுள். என் உள்ளம் கலங்கிச்சு, கடவுளை வந்துடு. என் கண்கள் கலந்து உடனே வந்துடு, என்னை காப்பாத்து. பெரியமானவர் பாட்டுன்னா அப்படி இருக்கலாம், ஆனால் அது ஆன்மீகம் அல்ல. என் கடவுள் எனக்கு எப்போதுமே நல்லது மட்டுமே செய்ய வேண்டும், நல்லது மட்டுமே கொடுக்க வேண்டும், நான் நல்லதை மட்டுமே பெற்றுக்கொள்ள ஆழைத்து வருகிறேன் என்றால் சரியான விசுவாசம் இல்லை. கடவுள் நன்மைகளை மட்டுமே கொடுத்து உங்களை அவர் நன்கொடையாளராகவும் நீங்கள் நன்கொடைகளை பெற்றுக்கொள்பவராகவும் அல்ல, மாறாக அவர் வழியிலே செல்ல வேண்டும், சிலுவை பாதையில் நடக்க வேண்டும், சிலுவையை தாங்கி கொண்டு போக வேண்டும். அப்போ கிறிஸ்துவ ஆன்மீகம் என்பது பெற்றுக்கொள்வதல்ல, நான் கொடுக்க வேண்டிய வாழ்வு. எப்போதுமே கடவுள் எனக்கு என்ன கொடுப்பார் என்று இயங்குவதல்ல, நான் என்னோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நான் என்ன கொடுக்க முடியும் என்று யோசிப்பதுதான் கிறிஸ்துவ வாழ்வு. நீ உன்னை அன்பு செய்வது போல அடுத்தவரை அன்பு செய், ஆண்டவர் கொடுத்த கட்டளை. உன் கடவுளாகி ஆண்டு முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனதோடும் நீ ஆண்டவராகிய கடவுளை அன்பு செய். அடுத்த கட்டளை, நீ உன்னை அன்பு செய்வது போல அடுத்தவன் அன்பு செய். எப்பவுமே வாங்குபவனாக இருக்காதே, கொடுப்பவனாக இரு, அடுத்தவனை அன்பு செய்பவனாக இரு. கடவுள் கொடுக்கணும் மட்டும் எதிர்பார்க்காதே, நீ என்ன கொடுக்கிற? உன்னோடு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு, உன்னுடைய குடும்பத்துக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு, இந்த சமூகத்துக்கு, இந்த திருச்சபைக்கு, இந்த பங்குக்கு நீ என்ன கொடுக்கிற? அதான் ஆன்மீகம். பெற்றுக்கொள்வதல்ல ஆன்மீகம், நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று யோசிப்பதுதான் ஆன்மீகம். பிரியமானவர்களே, மூன்றாவது இறுதியான இறை வார்த்தை, நம்முடைய விசுவாசம் என்பது எப்போதுமே கடவுள் பார்த்து கொள்வார். என்னுடைய கஷ்டத்தை கடவுள் பார்த்துப்பார், என் குடும்பத்தை கடவுள் பார்த்து கொள்வார். கடவுள் அல்லது நாம் நம்புகிற ஆன்மீகம், இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்த ஆன்மீகம் கோழையான ஆன்மீகம் அல்ல. கோழைகளாக இருக்க வேண்டும் என்று இறைவன் ஒருபோதும் நம்மை விரும்புவது கிடையாது. எல்லாம் நாம் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் பண்ணாத, உன் பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ ஒன்றும் செய்யாத. நம்மை கோழைகளாக இறைவன் உருவாக்க விரும்புவதில்லை. நாம் இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லா சவால்களையும் நாம் தைரியத்தோடு வாழ வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். பவுலடியா ரொம்ப தெளிவாக சொல்றார், கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தை கொடுக்கல. வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா சவால்களையும் பிரச்சனையும் தைரியத்தோடு நாம் எதிர்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதுக்கு ஆண்டவர் நமக்கு துணை செய்வார், பலத்தை கொடுப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இதுதான் நம்முடைய விசுவாசத்தை புரிஞ்சுக்கணும். நாம் எப்போதுமே ஏதோ ஒரு மயக்கத்திலே இருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் என்பது ஒரு சரியான புரிதல் இல்லாமல் எல்லாம் கடவுள் பார்த்துப்பார், எல்லாம் கடவுள் பார்த்து, எனக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது, கடவுள் பார்த்துப்பார், எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கடவுள் உடனே வந்துடணும், அவர் எனக்கு உதவி செய்யணும். நாம் எதுவுமே செய்யலைன்னா நான் எப்படி இயேசுனுடைய சீடன் அப்படின்னு சொல்லிப்பேன்? என் வாழ்க்கையில் வரக்கூடிய சிலுவைகளையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் எரேமியாவை போல தைரியத்தோடு நான் தாங்கிக் கொள்ளவில்லை என்றால் நான் எப்படி இயேசுனுடைய சீடத்தை என சொல்லிக் கொள்வேன்? பிரியமானவர்களே, நம்முடைய ஆன்மீகம் என்பது கோழையான ஆன்மீகம் அல்ல, இயேசுவினுடைய ஆன்மீகத்தை வைத்திருக்கிறோம். சீடர்கள் ஒரு காலகட்டத்தில் கோழையாக ஓடி போனாங்க, இயேசு விட்டு ஓடி போனாங்க. ஆனால் எப்போது தூய ஆவியை பெற்றுக்கொண்டார்களோ அவங்க தைரியமாக வந்தாங்க. நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க எங்களால் முடியாது, நீ இயேசு பற்றி பேசக்கூடாது, தலைமை சங்கத்தார் சொல்றாங்க.
பேதுரு சொல்றார், நான் எப்படி பேசாமல் இருக்க முடியும்? நான் பார்த்ததையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க எங்களால் முடியாது. நீங்க எங்களை சாகடிச்சீங்க. அந்த தைரியம். பேதுரு கோழையாக இருந்தார். அவர் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னார். ஆனால் ஒரு கட்டத்தில் சொல்றாரு, என்னை தலைக்கீழ வச்சு சாகடிங்க. இயேசுவை போல நான் சாக முடியாது, அவருக்கு நிகராக நான் சாக முடியாது. என்னை சிலுவையில் அடிக்க போறீங்களே, என்னை தலைக்கீழ வச்சு அடிங்க. இதுதான் தைரியம். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணுங்க. வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை பார்த்து உடனே கண்ணீர் சிந்தக்கூடிய நம்பிக்கை அல்ல. உடனடியாக கண்ணீர் விட்டு இயேசுவே எனக்கு, கடவுளையே எனக்கு அப்படின்னு ஆண்டவரை பார்த்து புலம்புகிற நம்பிக்கை அல்ல. என் தேவன் என்னோடு இருக்கிறார். எரேமியா சொல்றார், நான் சிறையில் இருந்தாலும் ஆண்டவரை புகழ்வேன், ஆண்டவரை போற்றுவேன், என் கடவுள் என்னோடு இருக்கிறார். அத்தகைய நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள திருப்பலியில் மன்றாடுவோம்.